தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்பிளஸ்லேருந்து நாட் CE4 அப்படின்ற ஃபோனை நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலைன்னு பார்க்கும்போது 24,999 ரூபாய்க்கு. ஏற்கனவே நாட் CE3 இதெல்லாம் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்களோ அதே ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக கொடுத்துருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதனால எல்லாருமே வந்து சூப்பரான ஃபோனாக இருக்குது, இதை கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு சேலுக்கு காத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பான ஒரு ஃபோனாகவே இருக்குது. ஸோ இவங்க வந்து இவ்வளோ ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் வாங்குற அளவுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு ஃபோனாக வந்து இருக்குதா? இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுறாங்க, லைவாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபோனோட சேல் ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னைக்குன்னு பார்த்து நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடு பட்ஸ் 2R அப்படின்ற அந்த பட்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு 2500 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. அது இதுன்னு வந்து முத நாளே எல்லாரையும் வாங்க வச்சிடணுன்ற மாதிரி OnePlus வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே இந்த ஃபோனை வாங்குற அளவுக்கு இதில் ஒர்த்து இருக்குதா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் பேச போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு என்ன இதில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அது மாதிரி அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 6.7 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே அப்படிங்கும்போது குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருக்கும். ஃபிளாக்ஸ் வந்து நல்லா டீப்பாக இருக்கும். இது இல்லாமல் இதில் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. 10-bit கலர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேயாகவும் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை 120 Hz வரைக்கும் அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணுது. இது இல்லாமல் 2160 Hzல PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் லோ பிரைட்னஸ் லெவலில் பார்க்கும்போது இந்த ஃப்ளிக்கரிங் ஆகிற ரேஷியோ, ஐ இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இதோட ரிசல்யூஷன் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் பேனலாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2412க்கு 1080 பிக்சல்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளேயாக இருக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டிசைன் பற்றி பேசும்போது போன வருஷத்துலேருந்து நல்ல ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். CE3 கம்பேர் பண்ணும்போது பின்னாடி இந்த கேமரா பம்பர் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் மாதிரி மட்டும் தனியாக வந்து, அதாவது இந்த கேமரா சுற்றிலும் ஒரு இது மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக கேமராவுக்குன்னு ஒரு செட்டப் மாதிரி கொடுத்து ஒரு பம்பர் மாதிரி கொடுத்து அதில் 2 கேமராஸும் அதுக்கு கீழே ஃப்ளாஷ் லைட்டும் 3 சேர்ந்த மாதிரி அதுக்கு ஒரு பம்பியான ஏரியா கொடுத்து ஒரு டிசைனாக மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த வருஷம். சலடன் மார்பிள் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கலர் வேரியண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த மார்பிள் ஃபினிஷாக வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த வேரியண்ட்டை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஏற்கனவே OnePlus 12 ஃபோன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருந்தாங்க. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு அப்கிரேடபிளான ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைனாக இருக்குது. லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருக்காங்க. மெட்டலில் ஒரு ஃப்ரேமோ எந்த விஷயமே கொடுக்கல. மிகப்பெரிய ஒரு மைனஸாக இல்லைன்னாலும் ஒரு சில பேர் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கும்போது ஒரு மெட்டலாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இங்கே பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. 184 கிராம்ஸ் தான் வந்து வெயிட் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் IR பிளாஸ்டரும் வந்து இருக்குது. இந்த 11R ஃபோன்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஃபோன்லையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 25,000 பட்ஜெட்டில் வச்சுட்டு அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுக்காம இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே OnePlus Nord ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ அதோட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயத்த வந்து குறைச்சி வச்சுருந்தாங்க அப்போலாம். ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து அதை ரொம்பவே நான் வீடியோ பண்ணும்போது இதில் இந்த ஃபோனை வந்து வாங்கவே வேணான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் குறை விட்டுருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமானது. அதனால் நீங்கள் ஸ்பெக்கை மட்டும் பார்த்துட்டு அட்ரா புட்றான்ற மாதிரி வீடு ஃபோனை வாங்காதீங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். கொஞ்சம் ரிவ்யூக்காக நமக்கு இன்னும் ரிவ்யூ யூனிட் வர வேண்டியிருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் தெளிவாக இந்த ஃபோனில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஃபோன் வந்து வாங்காதீங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரையும் 8,20,000க்கு மேலே ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் இதோடைய அந்த ஹீட்டிங் டெஸ்பைட் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இதோடைய கூலிங் சிஸ்டம் என்ன அப்படின்றத OnePlus அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஸோ என்ன தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் அங்கே ஹீட்டிங் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும். ஸோ சஸ்டெயினான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கம்பல்சரி வந்து சொல்ல முடியும். Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சிஜன் OS 14ல் ரன் ஆகிட்டு இருக்குது. நிறையா நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண ரிவ்யூஸில், அதாவது OnePlus ஃபோனுடைய ரிவ்யூஸில் நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கார்ட்ஸில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். முன்னாடி இருந்த மாதிரியான அந்த ஆக்சிஜன் OS பியூராக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை.
இது வந்து கிட்டத்தட்ட கலர் ஓஎஸ் மெர்ஜ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ அடாப்ட் ஆகி பாதிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து வந்துட்டோம். இப்போ கேமரா பற்றி பேசுவோம். கேமரா அப்படிங்கும்போது இங்கே ரியர் சைடில் டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா பொறுத்தவரை லைட்டியாக 600 அப்படின்ற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த IMX சென்சர்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சோனி வந்து இந்த சென்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதில் அல்ட்ரா வைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX 355 அப்படின்ற ஒரு சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இஷ்யூஸை பொறுத்தளவில் மெயின் கேமரா நல்லா இருக்குன்ற மாதிரியும் அல்ட்ரா வைடில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதில் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்குது. மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா OAS சப்போர்ட்டும் வந்து இருக்குது. பட் அந்த OASமே சரியாக அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சொல்கிறாங்க. பேட்டரி மற்றும் சார்ஜிங்கை பொறுத்தளவில் இங்கே 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல் முறையாக இந்த நாட் சீரிஸில் 100 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. பட் இது வந்து PD சார்ஜர் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த 100 வாட் சார்ஜரில் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதும் அதே மாதிரி அந்த சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறதும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். OnePlusக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இது தவிர இந்த ஃபோனுடைய குறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி வேறு பிராண்ட்ஸ் மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இதோடைய ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ் டைப் வந்து 3.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து OnePlus 12Rல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து போணுச்சு. UFS 4.0 கொடுத்ததா சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3.1 அப்படின்றத மாற்றினாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த அவங்க எதுவும் மாற்றலை. அதே நேரத்தில் ஒரு 3.1 அப்படிங்கும்போது கொஞ்சம் 4ஆக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். இது இல்லாமல் LPDDR5X ரேம் வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கு இதில் வந்து 4X ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான். 256GB ஸ்டோரேஜோட வாங்கினாலும் சரி இல்லை வந்து 128GB ஸ்டோரேஜோட வாங்கினாலும் சரி ஒரே வேரியன்ட் தான். 8GB ரேம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுலேயும் ஒரு 12GB ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி இந்த ஃபோனில் NFC வந்து கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேலலாம் இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது கார்டு மிஷின் இருக்குன்னா அங்கே வந்து நான் ஜிபேல இருக்கிற NFC மூலமாக பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நான் என்னை மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்பீக்கரில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாலும் டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் வந்து அவங்க கொடுக்கல. சிம் கார்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே டூயல் நானோ சிம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. இது இல்லாமல் OnePlus ஃபோன்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூடிய அலர்ட் ஸ்லைடர் இங்கே கொடுக்கல. 3.5mm ஆடியோ போட்டும் கிடையாது. ஸோ இது நான் ரொம்ப நாளாகவே சில ஃபோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இல்லாமல் வச்சுருக்காங்க இந்த ஃபோனில். ஓவரால் இந்த ஃபோனில் நிறையா ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது 25,000 ரூபாய்க்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாலும் இதில் பலவிதமான குறைகளும் இந்த ஃபோனில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி ஸ்பெக்லேயுமே ஒரு சில குறைகளும் வந்து இருக்குது. அதே நேரத்தில் 25,000 ப்ரைஸிங் அப்படிங்கும்போது ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணும்போது அதே ப்ரைஸிங்கில் அதாவது CE3 அப்பையும் அந்த ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. என் நாடு ஃபோன் ஃபஸ்ட்டு வந்தப்பையுமே 25,000 ப்ரைஸிங் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸிங்கை மாற்றாமல் இன்றைக்கும் அந்த ப்ரைஸிங்கை மெயின்டைன் பண்ணி அதோட ஸ்பெக்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் இவங்க அதை பண்ணாதனாலும் மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உண்மை தான். ஏன்னா மார்க்கெட்டில் வேறு ஃபோன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னா இவங்க அந்தளவுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு வாங்குங்க. அவசரப்பட்டு 4ஆம் தேதி ஆஃபர் இருக்குது, OnePlus பட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றதுனால உடனே போய்ட்டு ஃபோனை வாங்கி உங்கள் காஸ்ட்டை வேஸ்ட் ஆகாதீங்க. அதே மாதிரி இதில் இன்னும் பக்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை வாங்குவீங்களா, இந்த ஃபோனில் இருக்கிற மைனஸ் இல்லை ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.